எம்பிபிஎஸோட ஃபுல் ஃபார்ம். எம்பிபிஎஸ் ஃபுல் ஃபார்ம். சாரி ப்ரோ, நாங்கள் சிஎஸ் ஸ்டூடெண்ட். சிஎம் பேர் உங்களுக்கு தெரிஞ்ச சிஎம். தாத்தா பேரு அது முதலமைச்சர் புதுச்சேரியில் இருக்கார்ல தாத்தா. நம்ம நான் ப்ளஸ் 2 படிக்கும்போது பஸ்ஸில் வரும்போது தடிக்கு நான் ஒரு நாள் வந்து கைப்பிடிச்சு தண்ணி பண்ணி கைப்பிடிச்சேன். அந்த விஷயம் மறக்க முடியாது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தர்க்கரி பாய்ஸ் vlog. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், பீச்சில் இருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி நம்ம வந்து பண்ண போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே, ஹாய் ப்ரோ. இவங்க கிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எம்பிபிஎஸோட ஃபுல் ஃபார்ம். எம்பிபிஎஸ் ஃபுல் ஃபார்ம். எம்பிபிஎஸ் இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இருக்கு வெயிட் பண்ணுங்க அவர் யோசிக்கிறாரு. தெரியுமா? சாரி ப்ரோ, நாங்கள் சிஎஸ் ஸ்டூடெண்ட். வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட், அதனால எம்பிபிஎஸ் கேள்விலாம் எப்படி கேட்டால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின், 10 செகண்டில் 5 சீஃப் மினிஸ்டரோட பேர் வந்து நீங்கள் சொல்லணும். இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸோடைய ஒரு 5 சீஃப் மினிஸ்டர் பேர். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பினராயி விஜயன், தமிழ்நாடு முக ஸ்டாலின், தென் யோகி ஆதித்யநாத், நவீன் பட்நாயக், ஓகே, வேகமாக சொல்கிறாரு. அப்புறம் ஆந்திரா. இன்னும் 2 செகண்ட் இருக்கு. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. சரி, ஓகே. அவர் வந்து 4 வந்து 10 செகண்டில் கரெக்டாக சொல்லிட்டாரு. லாஸ்ட் ஒரு கொஸ்டின் ப்ரோ, என்னன்னா உங்கள் வாழ்க்கையில், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லாமல் யாரோ ஒரு தேர்ட் பர்சனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவத்தில் வந்து இருந்திருக்காங்களா? நீங்கள் வெளியே போகும்போதோ வரும்போதோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். சரி, இந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு குட் குவாலிட்டி இருக்கிற பர்சன்ஸ், அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் மீட் பண்ணதே கிடையாதா ப்ரோ? நீங்கள் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படிலாம் எந்த எதுவுமே இல்லையா? சரி, ஓகே. அவருக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மெமரிஸ்லாம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு. நண்பேண்டா. சரி, ஓகே ப்ரோ. வணக்கம் ப்ரோ. சொல்லுங்கண்ணா. உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஜெனரல் நாலேஜாக தான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின்னா, எம்பிபிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா இப்படிலாம் கேட்டா நான் முன்ன சொல்ல. சிம்பிள் கொஸ்டின், எம்பிபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இதை நம்ம சத்தியமா தெரியாதுண்ணா. சுத்தமாக தெரியாதா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 செகண்ட் ஒரு சேலஞ்ச் மாதிரி. ஓகேங்களா, ஒரு 10 செகண்ட்ஸில் ஒரு 10 இல்லை 5 ஸ்டேட்டோட சிஎம் பேர் உங்களுக்கு தெரிஞ்ச சிஎம் முக ஸ்டாலின், அவரோட சேர்த்து கூட சொல்லலாம். ஓகேங்களா, நான் கொண்டு வச்சுக்கிட்டா நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே, லெட் ஸ்டார்ட். சொல்லுங்க. ஸ்டாலின், இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அது விஜயன் கேரளா. ஓகே ஓகே ஓகே. ரெட்டி. ரெட்டி. சரி, ஓகே. 3 அது நம்ம தாத்தா பேரு அது முதலமைச்சர் புதுச்சேரியில் இருக்கார்ல தாத்தா. நம்ம விஜயாளு. சாமி நாராயணசாமி. ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. அது நான் இதுவுமே ரெண்டுமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதான் பின்னாடி வந்து நம்ம கேங்ஸ் இருக்காங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3வது இது வந்து கொஞ்சம் பர்சனல் சார். என்ன இருக்குன்னா, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நீங்க லைஃப்லயே மீட் பண்ண ஒரு பர்சன். என்னன்னா அவங்க வந்துட்டு சம்பவம் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பண்ணிக்கலாம். ஆனா உங்க லைஃப்ல வந்து ஒரு தடவையாவது அவங்களை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் யாரோ ஒருத்தர் என்ன சம்பவம் அந்த சொன்னீங்கன்னா ஓகே. ஆனா இனிமே பார்க்கவே கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. கூடாதுன்னு. ஆமா, இந்த வருஷம் பிறந்த நாள் நடந்தது, அது பசங்களுக்கு தெரியும். அங்க பாருங்க, சொன்ன ஒண்ணு என்ன அதை எப்படி சொல்ல நானு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஒரு ஆள் வந்தாங்க, ஃபுல்லா ஃபன் பண்ணி, ஒரு நாள் பர்த்டேனா அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஃபுல்லா ஃபன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 3:30 வரைக்கும் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க. ஐயோ, பர்த்டே அன்னைக்கே வா. ஆமா ப்ரோ, அடையாறுல உள்ள எஸ்பி போலீஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க வந்து சமாளிக்க முடியல. அவ்வளவு பெரிய சம்பவம் வந்து பண்றாங்க. அண்ணனுக்கு வந்து அவ்வளவு பெரிய மறக்க முடியாத சம்பவம் வந்து பர்த்டே அன்னைக்கே கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் தான் அது. வணக்கம் அங்கிள். சொல்லுங்க. வணக்கம்ப்பா. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? சரி, கேட்கலாம். எம்பிபிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படிங்களா? பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஓகே, அங்கிள் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி என்னன்னா, 10 செகண்ட்ல 5 ஸ்டேட்டோட சிஎம் வந்து சொல்லணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஓகே, டைம் ஸ்டார்ட். ஓகே. தமிழ்நாடு அது முக ஸ்டாலின். ஓகே. ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி. தெலுங்கானா கேசிஆர். கேரளா பினராயி விஜயன். ஓகே.
முடிஞ்சா? தெரியல புரிஞ்சுச்சு. 4 கொஸ்டின்ஸ் வந்து அங்கிள் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க மறக்க முடியாதுன்னு நினைக்கிற ஒரு நபர், அதாவது உங்க ஃபேமிலி இல்லாம, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம, வாழ்க்கையில ஏதோ ஒரு நேரத்துல எதர்ச்சியா ஒருத்தர் மீட் பண்ணிருப்பீங்க. ஆமா. அவரை வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது. அது என்ன இடம், யார், அந்த மாதிரி ஏதாவது? அப்படி ஒரு ஆளு லைஃப்ல யாரும் இல்ல. அப்படி யாரும் இல்லையா? சும்மா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இல்ல போற வர இடத்துல பஸ்ல ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணு, அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஓகே. டக்குனு யார்த்தர ஹெல்ப் பண்ணிருப்பாரு, இல்ல ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாரு. அவங்கள பார்க்கும்போது ச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. நான் +2 படிக்கும்போது பஸ்ல வரும்போது பஸ்ல தவறி படியில வரும்போது தடிக்கு வந்து அப்போ ஒரு ஆள் வந்து கைப்பிடிச்சு டக்குனு போய் கைப்பிடிச்சு அந்த விஷயத்த மறக்க முடியாது. யாரும் தெரியாது. ஓகே. அவர் நம்ம காப்பாத்து. என்ன மனுஷன்